ஸ்ரீ வெங்கடேசன் பராக் பல சுப்பிரபாதம். கட்டிங் போதுமா இவனுக்கு? வந்துடுறாள் புதுசா ஒரு காப்பி எடுத்து வந்து குத்தாளா இல்ல காலையில இருந்து கோலம் போட்டாளா? பக்கத்து காமாச்சாங்க போய் பாரு. பாத்தீங்களா மாமா, பாத்தீங்களா என்ன பேசுற உங்க அம்மா? சோம்பேறிச்ச நானே காலையில ஏந்து 8 புள்ளி கோலம் 10 புள்ளி கோலம்னு போட்டுக்கிறேன் மாமா. வீட்டு வாசல் எல்லாம் பெருக்கிறேன் மாமா. அவ போய் பாக்கல மாமா உங்க அம்மா. என்ன பேசுறா மாமா, அப்படி பேசுறா மாமா. வந்துக்கிறா சின்ன பொண்ணு தானே, போக போக கத்துக்க போறா. நீங்க போதும் அவளுக்கு சப்போர்ட் வந்துட்டீங்க பேசுறதுக்கு. மாமா அப்படி பேசுறா மாமா. காபி தண்ணி போலன்னு கேக்குறா மாமா. அவளுக்கு 10 லிட்டர் பால் வாங்கணும் மாமா. அது கூட அவளுக்கு பத்தாது மாமா. நான் எங்க போய் கலப்பேன்? பேச பேச மிச்சம் சாப்பிடு. காலையில இருந்து ஒரு தண்ணி காப்பி கூட நான் குடிக்கல. உனக்கு 11 மணி ஆச்சேன்னு கவலைப்படுற, எனக்கு 12 மணி ஆகலையே நான் வருத்தப்படுறேன்டி. போற அப்படி கேட்க போறேன். சரி உரி கோப்படாதரி. இந்த பூ குத்தே நம்ம ஏங்க என்னங்க குழம்பு வச்சிருக்கா? மீன் குழம்பு சொன்னா மீன் போன குழம்பு சூடு பண்ணி வச்சிருக்கா. நல்லா இருக்கா? அத்தை யாரு சொல்றீங்க? உன்னதான் நீங்க குழம்பு வச்சிருக்க. யாரு குழம்பு வைக்க தெரியாது உனக்கு? ஆமா கேளுங்க, நான் அந்த மாதிரி அருமையா வைப்பேன். மருமக கை கொத்து குத்துல கை நான் போன மாமனே சொல்லுவா பாப்பா. என்னம்மாமா? உன்னதான்டா சொல்ற. நல்லா வெப்பா. நான் வெப்பா நான் உனக்கு எப்படி வச்சு குடுத்திருக்கேன்? மாங்காய் கொட்டெல்லாம் போட்டு நல்லா நக்குவிய. புதுசா ஒருத்த குழம்பு வச்சான்னு ஓடுற பாரு அவ பின்னாடி. நேரத்தெல்லாம் தொழுக்கு வேலை நிறைய இருக்கு. சும்மா சும்மா எங்க அந்த பியூட்டி பார்லர் போக சொன்னீங்கல்ல, அங்கே போனேன். பட் ஆக்சுவலி எல்லாம் ஓகே, மீச தாடி அதுவாக கொட்டிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உடம்பு கொஞ்சம் பாருங்க, தொப்பெல்லாம் வந்துச்சுங்க. நான் ஜிம்முக்கு போட்டுமா? பாத்தீங்களாங்க, நேத்து வந்தோ வாக்கிங் போறாளாம். எவ்வளவு பெரிய உடம்பு. நான் போகாம இருந்தா தப்பு தானே. நான் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். ஜிம்முக்குலாம் போத்தல, வாக்கிங் போ. சரிங்க, நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உன் பொண்டாட்டியாலும் தொல்ல, என் பொண்டாட்டியாலும் தொல்ல. எனக்கு இருக்கிறது நீ ஒரு புள்ள. இத்த குஸ்டு அவளுக்கு குடுக்குறோம் இன்னைக்கு தொல்ல. டீரம் டீரம். ஹலோ மச்சான். அதோ வர மச்சான். என் ஃப்ரெண்டு சரக்கு வாங்கி வச்சுக்கிறானா, ஆளுக்கு காஃபி போடலாம். போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நம்ம சைடிஸ் வந்துட்டு நிச்சிர போயிட்டு. A few moments later. ஐயோ எம்மா, ஐயோ என் முட்டி நந்து நஞ்சிச்சுமா ஜட்டு. எப்பா அவ எப்படி நடுவுறாப்பா டமால் டமால்னு. பாத்தியா என் புருஷனை நான் அவனை அடிச்சினாலும் திட்டினாலும் எனக்கோசம் ஆப்பிள் ஜூஸ்லாம் வாங்கி வச்சுக்கலாம் என் செல்லம். என்ன கசுக்குது லைட்டா? பய ஆப்பிளா இருக்க மாதிரி இருக்குது. ஏம்மா போய் குளிச்சுட்டு வருவோம். ஐயோ இவ பத்தியா? இவோ என்ன விட்டு தனி ஆப்பிள் ஜூஸ் குடிதா? இதுவா அந்த ஆப்பிள் ஜூஸா? என்ன இது? அதான் இது. என்னடி அம்மா ஒரே கிற்கலாகுது. ஒன்னும் புரியல. இவன் எங்க போனான்னு தெரியல. யாரா இது? பிக் பாஸ் விசித்திரா இருக்குது. ஆனா மூஞ்ச விசித்திரமாக்குது. எங்கடி போயிட்டு வந்த? வீட்டுல ஒரு சுத்தனி மாமியாருக்கு போட்டு வைக்கணும் உனக்கு தெரியாது? உன் மூஞ்சாதே சுத்தனி, உன் மூஞ்ச சுத்தனி மதாது போடே. யார வந்து போடின்ற? யாரடி அடிக்கிறா? நாங்களும்
பக்கத்துல குடி இருக்குமா வேணாம் பார்த்தானா கத்தின்னு சண்டை பண்ணிருக்கீங்க நாங்களாம் எல்லாம் பக்கத்துல டீசெண்டா என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லு. எப்ப பார்த்தாலும் எதுக்கு பிரச்சனை பண்றீங்கன்னு கேக்குறேன் எதுக்கு அச்சுன்னு இருக்கீங்க மாமனாரம் வலி வேணும், வலி வேணும், வலி வேணும். பொண்டாட்டில பக்கத்துல முருகனை தெரியுமா முருகனை ஆமா முருகன் நம்ம முருகன் பஞ்சர் முருகன் அவங்க கூட தான் பேசிக்கிறேன் ஃபர்ஸ்ட் அதை போய் கேளு. அத்தவங்க வீட்டு கையில வந்து உடனே கையில புரியுதா? எங்க அத்தை, என் புருஷன், என் மாமனார், நாங்க இன்னைக்கு அடிச்சுக்கோ அதை கூடிக்கோ. எங்க கிட்ட வந்து நீ இந்த மாதிரி பிரச்சனை வச்சுக்க நாங்க என்ன பண்ணுவோம்? ஆடிக்கிடி ஆடிக்கிடி ஆடிக்கிடி. இதுல என்னென்ன புரியுது? அவங்க வீட்டு என்கிட்ட அங்கவும் கழுவணும், மொத்த வீட்டுல போய் யானை கழுவுக்குதா அது கழுவுதான்னு பார்க்க கூடாது. ஆமா, மறக்காம ரெட் ஆக்கிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்களா நீ ஏய் போடி